see. ஆனாலும் நீங்க ரொம்ப மோசம். சரியா படுங்க. இப்ப என்ன தூங்குவா போ? என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க? ஸ்கூலுக்கு நேரம் ஆகல? ஏ டிஃபன் பாக்ஸ் எங்கம்மா? டைனிங் டேபிள்ல இருக்கு, எடுத்துட்டு புறப்படு. நல்லா இருக்கியா? நான் இங்கதான் இருக்கேன். கல்யாண் உள்ள இருக்கானா? கல்யாண் 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 உள்ள. ரொம்ப குளிருதுங்க. நான் பக்கத்துல. ஹலோ, கங்க்ராச்சுலேஷன். ஹாய். வெல்கம் டு ஊட்டி. போடா இவனே. பெரிய வெல்கம் சொல்ல வந்துட்டான். சரசு, மீட் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட் டாக்டர் சரத் சந்திரன். வணக்கம். என்னோட கிளாஸ்மேட். இவன் ஒர்க் பண்ற ஹாஸ்பிடல்ல தான் நானும் ஒர்க் பண்றேன். உட்கார்றா. மேடம், நான் டாக்டர் மட்டும் இல்ல, இவனுக்கு இங்க எல்லாமே நான் தான். சும்மா அவளை போட்டு குழப்பாதடா. சரசு, போய் காஃபி போட்டு. எது கொண்டு வர? ஏய், ராத்திரி தூங்குனியா ஒழுங்கா? என்னம்மா, என்ன வேணும்? அவர் ஃப்ரெண்ட் யாரோ சரத்னு வந்திருக்காரு. சரத் வந்திருக்கானா? ரொம்ப தங்கமான பிள்ளை. நம்ம கல்யாணம் அவனும் சின்ன வயசுல இருந்து ஒண்ணா படிச்சவங்க. ஒருத்தரை விட்டு ஒருத்தர் பிரிஞ்சிருக்க மாட்டாங்க. காஃபி வச்சிருக்கேன், குடும்பம். ஹனிமூன் அங்கேயே முடிஞ்சிருச்சா இல்ல ஊட்டிலையா? எங்களுக்கு என்னைக்குமே ஹனிமூன் தான். காஃபி. தேங்க் யூ. காஃபி. சக்கரை கூட போட்டியா? பை தி பை, என்னைக்கு நீங்க ரெண்டு பேரும் என் வீட்டுக்கு வர போறீங்க? அதெல்லாம் வந்து உனக்கு ஒரு கல்யாணம் ஆகட்டும், அதுக்கப்புறம் எங்களை விருந்துக்கு கூப்பிட்டா போதும். ஓகே ஓகே ஓகே. நீ இன்னைக்கு ஹாஸ்பிடல் வரையடா? இல்லடா, நான் சீஃப் டாக்டர் ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன். ஓகே, அப்ப நான் வரட்டுமாடா? தேங்க்ஸ் a lot. தேங்க்ஸ் ஃபார் கமிங். வாங்க. ஹலோ டாக்டர். ஹலோ பெர்னாண்டஸ், how are you? ஃபைன். எத்தனை நாள் ஆச்சு பார்த்து? நான் லண்டன்ல இருந்து வந்ததுக்கு அப்புறம் ஊர்லயே பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தேன். அப்படியா? இவங்க மீட் மை வைஃப் சரஸ்வதி. வணக்கம். வணக்கம். பை தி பை, மீட் மை வைஃப் மெர்சி. வணக்கம். வணக்கம். டாக்டர், எங்களை எல்லாம் மறந்துட்டீங்களா? ஒண்ணுமில்ல. பின்ன ஏன் எங்களை கல்யாணத்துக்கு கூப்பிடவே இல்ல? மன்னிக்கணும், திடீர்னு கல்யாணம் நடந்ததுனால யாருக்கும் சொல்ல முடியாம போச்சு. ஓஹோ, அப்ப நீங்க ஹனிமூனுக்கு வந்திருக்கீங்க? டேய், அது இல்லடா, நான் மறுபடியும் ஊட்டி ஹாஸ்பிடல்ல ஜாயின் பண்ணியாச்சு.
ஓகே தட்ஸ் ஃபேண்டாஸ்டிக் மெர்சி இவங்க கல்யாணம் ஆகி முதல்ல நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க இவங்களுக்கு விருந்து கொடுப்போம் கம் ஆன் லெட்ஸ் வாங்க. நீதாம்மா அதெல்லாம் வரையணும். எப்போ நான் வரைய முடியுமா? இல்ல அண்ணி, இந்த ஒரு தடவை மட்டும்தான். ஒரு தடவைனா பரவாயில்ல. போன் யாரு பாரு. ஹலோ, யாரு? அண்ணனா? அண்ணி, அண்ணா உங்களை கூப்பிடுறாரு. ஹலோ. ஹலோ சரசு, மாடியில் இருக்கிற பெட்ரூம்ல பீரோ மேல ஃபைல் ஒன்று வச்சிருக்கேன். ஆமா, வார்ட் பாய் அனுப்பியிருக்கேன், கொடுத்து அனுப்பு. சரிங்க. சாயந்தரம் ரெடியாரு, சினிமாவுக்கு போறோம். டபுள் ஏ படம். சி, போங்க. இன்னைக்குன்னு பார்த்து நைட் டியூட்டி வேற, தாங்க முடியல. ஏ படம் பார்த்துட்டு நைட் டியூட்டி போறீங்களா? நீங்க போன மாதிரிதான். எல்லாம் உன்னாலதான். சீக்கிரம் வந்துருங்க. ம். அப்ப நான் வச்சுட்டுமா? ஐயோ, இந்தாங்க, அவர்கிட்ட கொடுத்துரு. அப்ப நான் போயிட்டு வரேங்க. வாங்க. புரியுதா? நல்லா புரியுது. சரசுவோட தலைப்பிரசவம் அவங்க வீட்டுல நடக்கணுமா இல்ல அந்த செலவெல்லாம் நம்மளே ஏத்துக்கணுமாங்கறதுதான் உங்க கவலை. பின்ன அந்த செலவுல நம்ம ஏத்துக்க முடியுமா? ஏன் இப்படி கத்துறீங்க? லட்சுமி, நீ இன்னும் எழுதி முடிக்கலையா? போ, ஒரு ரூம்ல போய் உட்கார்ந்து எழுது போ. அத்தை, என்னம்மா? நீங்க அத்தையா? இல்ல நான் மாமா. அப்புறம் ஏன் நீ யாரம்மா கூப்பிட்ட? இல்ல மாமா, நான் அத்தை தான் கூப்பிட்டேன். சாரி விட்டுடு. என்னம்மா? அவரு ஃபோன் பண்ணியிருந்தாரு. சாயந்தரம் நானும் அவரும் சினிமாவுக்கு போயிட்டு வரோம் அத்தை. தாராளமா போயிட்டு வாம்மா. அத்தை, என்ன வந்து சொல்லு. இந்த போட்டோல இருக்குது யாரு? இது ஏது? அவர் பொட்டியில இருந்தது. இந்த பொண்ணு யாரு அத்தை? யார் இவ? இவ நம்ம கூட படிச்ச பொண்ணு. நம்ம கூட படிச்ச பொண்ணா? நம்ம கூட எங்க படிச்சா? நம்ம பையன் கூட படிச்சா. படிச்சது மட்டும் இல்ல, எங்க பையன் கூட சேர்ந்து சுத்தி 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 டிராமாவுல ஆக்ட் பண்ணா. டிராமாவுல ஆமாம்மா, டிராமாவுல தான் ஆக்ட் பண்ணா. லட்சுமி கூப்பிடுற, போய் என்னன்னு கேளுமா. போ 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 போ. நல்ல வேளை நான் இங்க இருந்தேன். இல்லைன்னா பழசெல்லாம் கிளறி அந்த பொண்ணையும் குழப்பி என்னையும் குழப்பி இந்த குடும்பத்தையே பெருசா குழப்பி இருப்பீங்க. அது விதி. விதி. இன்னொரு தடவை கிள்ளிடுவேன், ஜாக்கிரதை. சரசு டார்லிங், இந்த கார் யாரு தெரியுமா? நம்ம சீஃப் டாக்டர்ல அவரோடது. நம்ம சினிமா போறோம்னு சொன்னோன்னே இமிடியேட்டா கார் எடுத்துட்டு போன்னு சொல்லிட்டாரு. தங்கமான மனுஷன். நம்மளும் அடுத்த வருஷம் இந்த மாதிரி ஒரு கார் ஒன்று வாங்கணும். எப்போ வாங்குறோமோ? என்ன ஒரு மாதிரியா இருக்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்பா ஏதாவது சொன்னீங்க? இல்ல. என்கிட்ட எதையோ நீ மறைக்கிற. நான் உங்ககிட்ட எதையும் மறைக்கல. ஆனா நீங்க தான் என்கிட்ட மறைச்சிட்டீங்க. நானா? உன்கிட்டயா? இந்த போட்டோ என்னங்க, இது யாருன்னு தெரிஞ்சுக்கலாமேன்னு தான் கேட்டேன். நான் ஏதாவது தப்பா கேட்டிருந்தா நீங்க எதுவுமே சொல்ல வேண்டாம். வாங்க சினிமாக்கு போலாம். ஐ எம் சாரி சரசு, இந்த விஷயத்தை உங்ககிட்ட மறைச்சது என் தப்பு தான். இந்த போட்டோவை நீ பார்த்ததுக்கு அப்புறம் உங்ககிட்ட எல்லா விஷயத்தையும் நான் சொல்லித்தாகணும். சரசு, நான் லண்டன்ல படிச்சுக்கிட்டு இருந்தப்போ வழக்கமா சாப்பிட ஒரு ஹோட்டலுக்கு போவேன்.
அங்கதான் இந்த பொண்ணை மீட் பண்ண. அவ பேரு அவளுக்குன்னு யாருமே இல்ல. சின்ன வயசுலயே அவளுடைய அப்பாவையும் அம்மாவையும் இழந்துட்டா. எதிர்பாராம ஏற்பட்ட எங்க முதல் சந்திப்பிலேயே ஒருத்தர் உள்ளத்தை பறி கொடுத்தோம். என்னை பொறுத்தவரை அது ஒரு புதிய உறவோட தொடக்கம். அதுக்கப்புறம் நாங்க ஒருத்தர் பார்க்காம பேசாம பிரிஞ்சு இருக்கவே முடியல. இந்த உலகத்துல அவளுக்கு எல்லாமே நான் தான். Many happy returns of the day. Wow! Something superb, Kalyan. இது நீங்களே டைப் பண்ணி விடுங்க. How sweet. Thank you very much. I love you, Lisa. I love you. Lisa, what happened to you? எனக்கு என்னமோ பயமா இருக்கு. பயமா? எங்க ஜாதி. ஜாதி மதம் ஒண்ணுமே இல்ல. Look, என் மேல நம்பிக்கை இல்லையா உனக்கு? நீ ஒண்ணும் பயப்படாத. இந்த உலகமே எதிர்த்தாலும் நம்ம ரெண்டு பேரையும் யாராலையும் பிரிக்க முடியாது. போதுமா? கல்யாண், நான் ஒரு அனாதை. என்ன உங்க வீட்டுல ஏத்துக்குவாங்களா? அத நான் இல்ல முடிவு பண்ணோம். நீ எதுக்கு கவலைப்படுற? Come, let's enjoy your birthday, okay? Okay. By the way, Lisa, நீ ஊட்டிக்கு வந்தா என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் டாக்டர் சரத்சந்திரனை கண்டிப்பா மீட் பண்ணு. வெரி நைஸ் கை. அதுக்கு என்ன? நம்ம மேரேஜ் இங்கேயா இல்ல ஊர்லயா? As you like. ஆமா, அதுக்கு நான் எத்தனை நாள் காத்திருக்கணும்? ஓ ஆயுஸ் பூரா காத்திருக்கணும். ஏன் காத்திருக்க மாட்டியா? Why not? ஆயுசு பூரா மட்டும் என்ன, எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நான் உங்களுக்காக காத்துட்டு இருப்பேன். ஓகே, அது போதும். டாக்டர் படிப்பு முடிஞ்சு நான் ஊருக்கு திரும்ப வேண்டியதா போச்சு. லிசாவை அங்கேயே தனியா விட்டுட்டு வர்றதுக்கு என் மனசு இடம் தரல. எங்க கடைசி சந்திப்பு அதுதான் அப்போ எனக்கு தெரியாம போச்சு. படிப்பை முடிச்சிட்டு எங்க அப்பா அம்மா சம்மதத்தோட அவளையே கல்யாணம் பண்ணிக்கிறதா சத்தியம் பண்ணி கொடுத்துட்டு ஊருக்கு வந்துட்டேன். லிசா கிறிஸ்டியனா இருந்ததுனால எங்க அப்பா அம்மா அந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கல. ஆனா என்னாலே மறக்க முடியல. அதுக்கப்புறம் அவளுக்கு எழுதின லெட்டர்ஸ் எல்லாம் ரிட்டர்ன் ஆயிடுச்சு. லண்டன்ல இருக்கிற என் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அவளை பத்தி விசாரிச்சு லெட்டர் எழுதினேன். ஒரு தகவலும் இல்லை. அந்த வேதனையில தான் கல்யாணமே வேண்டான்றத எங்க அம்மாவோட கட்டாயத்தினால தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். லக்ஷ்மி, மணி 11ஆவது. இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்க? இந்த படம் இன்னும் வரைஞ்ச முடியல அண்ணே. நான் வரைஞ்சு தரேன், நீ போய் தூங்கு. நாளைக்கு இத ஸ்கூலுக்கு எடுத்துட்டு போகணும். நான் தான் வரைஞ்சு தரேன்னு சொல்றேன்ல, நீ போய் தூங்கு. நல்ல அண்ணே, தேங்க்யூ.